அல்லாஹ்வினுடைய உள்ளமை அப்படிங்கிறத முதல்ல நம்ம விளங்கணும். உள்ளமை அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் உண்டாகி இருப்பது அல்லாஹ்வினுடைய அந்த சக்தி அப்படி வச்சுக்கோங்க. அல்லாவுக்கென இருக்கக்கூடிய அந்த சக்தி 10 விஷயத்தை வச்சு என்ன செய்யப்படுது, அறியப்படுது. அதில் முதல் விஷயம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வினுடைய தாது எனும் சொல்லப்படுகின்ற உள்ளமை உண்டாயிருப்பதினால்தான் இந்த வானம் பூமி, வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உண்டாகி இருக்கக்கூடிய அனைத்தும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதாக இருக்கிறது. இவை அனைத்தும் அல்லாஹ்வினுடைய உள்ளமை இருப்பதின் காரணமாகத்தான் இவை எல்லாம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. உள்ளமைன்னு சொன்னால் அந்த அல்லாஹ்வினுடைய சக்தி இருப்பதின் காரணமாக தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, சீராக இயங்கிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ்வினுடைய அந்த உள்ளமை இல்லை அப்படின்னா இவையெல்லாம் என்ன செய்ய முடியாதுங்க, சீராக இயங்க முடியாது. அல்லாஹ் படைக்கும் போதே சூரியனுக்கு கட்டளையிட்டு இருந்தான். அல்லாஹ் படைக்கும் போதே சந்திரனுக்கு கட்டளையிட்டு இருந்தான். அல்லாஹ் படைக்கும் போதே காற்றுக்கு, மழைக்கு, நீருக்கு, நிலத்திற்கு, பூகம்பத்திற்கு, சுனாமிக்கு, எல்லா வகையான இயற்கைகளுக்கும் அல்லாஹ் தன்னுடைய உள்ளமையின் கட்டளைகளை அல்லாஹத்தால் என்ன செஞ்சிருந்தான், ஏற்படுத்தியிருந்தான். அந்த உள்ளமையின் கட்டளையின் சக்தி இருப்பதின் காரணமாகத்தான் இந்த உலகத்தில் எல்லாம் விதியின் பிரகாரம்